கத்துனா எடுபடாது என்பதை இன்னும் கூட நாம் தமிழர் கட்சி புரிஞ்சிக்கலே என்பது தான் வேதனையாக இருக்குது. அண்ணன் அவனு வந்து கத்துறதுக்காக உட்காந்து வேலை பார்க்கலாண்ணே. அவனு வந்து கத்தி 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 நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறநிதி புரியுதா? திறநிதி. அதாவது ஒரு மனுஷன் வந்து சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கலாம்னா, ஒரு கட்சி ஆரம்பிங்க, ஒரு கழகத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்காக பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. இல்லைன்னா திராவிடம், இவங்கெல்லாம் திராவிட கட்சி கிடையாது, நாங்கள் தான் உண்மையான திராவிட கட்சின்னு ஆரம்பிங்க. இல்லைன்னா வந்து என்னங்க தமிழக வச்சு கழகம் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு மக்களுக்காக பேசணும், தெருவாக கூட்டம் போட்டு இது மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குடத்தை தூக்கிட்டு போய் அதில் போய் ஒரு ஆள்கிட்டையாக வந்து காசு வாங்கினீங்கன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கலெக்ஷன் மட்டும் ஒரு 30,000 வந்துடும். இப்போ வந்துருச்சுன்னா உங்களுக்கு 20,000 லாபம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டாலே 20,000 லாபம். ஒரு மாதத்துக்கு 10 கூட்டம் போட்டால் 2 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சு. கணக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் தான் கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்படி கணக்கு கரெக்டாக போட்டோன்னா சின்ன கூட்டத்துக்கே இவ்வளோ இதில் சம்பாதிக்கலாம். ஏண்டா அவனுக்கு இதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே. உங்களுக்கு புரியாமல் இருந்துக்கிட்டு கத்துறானு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கத்துனா தான் துட்டு போடுவாங்க. உங்கள் கட்சிக்கு ஆதரவு கேட்டவர்களே அந்த மாற்றத்தை ஏமாற்றமாக உணர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். திரு கார்த்திகேயன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாருங்கிறீங்க. 15 வருஷமா நீங்க பேசாத பேச்சு இல்ல. ஆனா உங்களுக்கு மக்கள் எந்த ஆதரவும் கொடுக்கல. தேவையில்லை, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அது எங்களுடைய இழப்பு. மாற்றத்தை எதிர்கொண்டவங்களே மாற்றம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்களா? யார் இருக்கா சொல்லுங்கள், யாராவது ப்ரோ? 1-2 ப்ரோ. அதாவது இவங்களோட ட்ராமா செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்களோட சார்ந்தவங்களே டிவிக்கில் இருக்கவங்களே வந்து ஆப்போசிட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தோம் ஆனால் மாற்றம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானே நிறைய தடவை பார்த்துட்டேன். இவனோட கிறிஸ்டியை தோண்டி பார்த்தீங்கன்னா, வரலாறு தோண்டி பார்த்தீங்கன்னா அவனு டிஎம்கே இருப்பான், இல்லை ஏடிஎம்கே இருப்பான், இல்லைனா அந்த 234 டெபாசிட் வாங்கோட துப்பு இல்லாத கட்சியாக இருப்பான். அவன் தான் மெயினாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் டிவிக்கு ஓட்டு போட்டோம், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் ஒருத்தன் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவன் உண்மையாக டிவிக்கு ஓட்டே போடலை. அவன் வேறு யாருக்கும் ஓட்டு போட்டுட்டு இங்கே மாதிரி இருந்துட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அண்ணன் கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, 15 வருஷமாக நீங்களும் கல்வி வந்து பேசிட்டு தானே இருக்கீங்க, என்ன கிடச்சிருச்சு? 15 வருஷமாக ஜெயிக்கிறவனை வேலை பார்த்துருக்கேன். 15 வருஷமாக தோக்கிறதுக்குனே ஒருத்தன் வேலை பார்த்தானா அவன் எப்படி ஜெயிப்பான்? திறநிதிக்கு வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த தோல்வியை வச்சு எதிர்கட்சிகளை வந்து எல்லல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தோல்வி வச்சு எந்த ஒரு தலைவரையும் மதிப்பிட முடியாது. நாம் போற்றக்கூடிய மனித புனிதர் ஐயா நல்லக்கண்ணு தேர்தல் காலத்தில் 3 முறையும் தோத்து போனவர். நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி சேர்ந்திருக்கக்கூடிய ஐயா சி மகேந்திரன் ஆர்கனகர டெபாசிட் போச்சவருக்கு. கறி கஞ்சி அழாதா சரியா? அழலாம் கூடாது சரிங்களா? அந்த மாதிரிலாம் அழாதீங்க. பாவம் இப்படி கிடந்து ஒவ்வொரு கூட்டத்திலே போய் அழுதுகிட்டே கிடக்குறான். ஏங்க உனக்கு கூட்டத்துக்குலாம் கூப்பிடுறீங்க? ஏன்டா நீயும் கறிக்கஞ்சி நான் ஒன்று கேட்குறேன், அவங்க கூட்டத்தை கூப்பிட்றாங்கன்னா உங்களை தான் அழ வச்சிடுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்தில் போய் நம்ம அழ வேண்டியிருக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஐயா நான் வரலையா, நான் வந்து அந்த மாதிரி அழ வச்சிடுறாங்க, கடிச்சு கொதறாங்க ஐயா, என்னால் பேசக்கூட முடியலையா, முழுசாக கூட முட்டு கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீ சத்தாடாக பொத்திட்டு வீட்டில் இருக்கணும்ல. ஒவ்வொரு இடத்துல போய் அடின்னு வெளுக்கிறாங்க. இவனும் கிடந்து அசால்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அடித்தாலும் அந்த உடம்பு தாங்குன்னு சொல்கிற கதை உட்காந்து அடி வாங்கிட்டு வரான். அதாவது உங்களோட தோல்வியும் இதையும் நகைச்சுவை பண்ணணும், ஓட்டணும், ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்கே வந்து நினைக்க மாட்டாங்க. ஆனால் நினைக்க வைக்கிறதும் பண்ண வைக்கிறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான்றான். உன் பேச்சுக்கும் உங்கள் அண்ணன் பேச்சுக்கும் மஞ்சப்பொடி பேச்சுக்கும் உங்களோட தம்பிகள் பேச்சுக்கும் தான் வச்சு வெளுன்னு விளைக்கிறாங்க. பொத்திக்கிட்டு ஒழுங்காக தான் வேலை உண்டுன்னு இருக்கிறீங்க, கரெக்டான அரசியலை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருமே வந்து பாவம்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை அடுத்த எலெக்ஷனில் வாய்ப்பு கொடுக்குன்னு பார்ப்பாங்க. இன்னும் அடுத்தவனை ஏறி மிதிச்சு அடுத்தவங்களை அவதூறு பரப்பி அடுத்தவனை ஆபாசமாக பேசி தான் நீங்கள் வந்து ஒரு கட்சியை நடத்தணும், திறநிதியில் தான் உங்கள் கட்சியே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்படி தாண்டா பிடிச்சி வெளுப்போம். தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிற எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு இருப்பது எந்த பிள்ளையும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் பெயரை அந்த கட்சி வேற ஆட்சி வேற. அந்த கட்சி நடத்துகிற ஆட்சி, ஆனா ஆட்சிக்குள்ள அந்த கட்சியின் பேரை திணிக்கணுமா? பெண்கள் வெற்றி பயணம், வெற்றி வீடுகள். சாட்டை மாமா நீங்க ஏதாவது அறிவு இருக்காடா? ஏதாவது கீழே கிடக்கிற ஏதாவது தூக்கி மூளைக்கு பதிலாக வேற எதுவும் எடுத்து தச்சு வச்சுக்கிட்டியா நீ? என்னடா இது தற்கொலைத்தனமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா? தற்கொலையாக இருக்கலாம்டா. அதுக்குன்னு இருந்துட்டு அடிமாட்டு, அது எப்படி சொல்கிறது, எப்படி அடிமாட்டு கூட அந்த மிருகத்துக்கு கூட உனக்கு கம்பேர் பண்ணக்கூடாதுலாம். நீலாம் வந்து ஒரு வேற கிரகம், அது கூட கிடையாது. இவனெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரி விட்டுருவோம். இவனெல்லாம் எப்படி தெரியுமா அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, வச்சுன்னு ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. வச்சு தான் ஆட் பண்ணாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? நான் வச்சு ஆட் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? தமிழக வச்சு கழகம் சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்லை 5 வருஷம் நீ கோமாவில் தூங்கிட்டு இருந்தியாடா? நான் கேட்குறேன், 5 வருஷம் எங்கேயாவது குரங்குக்கு பேன் பார்த்துட்டு இருந்தியா, இல்லை எங்கேயாவது புல் பிடிக்கிட்டு இருந்தியா, இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தியா? இல்லை 5 வருஷமாக ஏன் கேள்வி கேட்கல? கலைஞர் உரிமை தொகை இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கலாம்ல. ஏன் கலைஞர் பேரை யூஸ் பண்ணுறேன் அப்படி? பேனாவை உடைப்பேன் கிழிப்பேன்னு உட்காந்து பேசுனீங்க. அங்கே அடுத்த நிமிஷம் கை கொடுத்துட்டு அண்ணா
நீ வைய, நான் பேசுகிற மாதிரி பேசுவேன், நீ வைய அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கை கொடுத்துட்டு வந்தீங்களா? ஏன்டா ஒரு மனசாட்சியோட பேசுகிறா, சும்மா எது கிடைச்சாலும் உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெச்சின்னு யூஸ் பண்ணுறேன்னு இருக்குது. ஒருத்தன் ஜெயிக்கிறானா வெச்சி தானடா, வேற என்னடா? தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அவரோட கட்சி பேரை ஆட் பண்ணியிருக்காரா? அவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் பேரை ஆட் பண்ணியிருக்காரா? ஏன்னா அவர் அப்பா பேரை தூக்கி வச்சிருக்காரா, இல்லைன்னா வேற யாராவது பேரை தூக்கி வச்சிருக்காரா? அவருக்கு விருப்பப்பட்டவங்க பேர் யாராவது வச்சிருக்காரா, இல்லைன்னா ஆனந்த் பேர் வச்சிருக்காங்களா, அதை அர்ஜுனா பேர் இருக்கா? இல்லைல்ல வெச்சின்னு தானே ஆட் பண்ணியிருக்கிறாரு. வேற என்னடா உனக்கு எரியுது? எதுக்குடா எரியுது? முதல்ல ஜெயிக்கிறதுக்கு வேலை பாருங்கடா. ஜெயிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. நீ ஜெயிக்கணும்னு நினச்சாலும் ஜெயிக்க மாட்டீங்க. திருநீதியிலே குடிக்குள்ள இருக்காதீங்க. அதுலேயும் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஸ்டோலினுடைய வீட்டில் போய் விஜய் உட்கார்றாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களோட மக்களாக கடந்துக்கிறாரு. அனிதா இறந்த போது முதல் நாளாக போய் வீட்டில் போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த 10 ஆண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள். வாரிசு படத்தை தவிர்த்து விட்டு எல்லா படங்களுமே ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருந்துச்சு. சில மானம் கெட்டவங்கலாம் எப்படி தான் இப்படிலாம் பேசிட்டு அடுத்த நிமிஷம் வாய் திறந்துட்டு வேற ஒரு மாதிரி மாற்றி பேசுகிறான்னு தெரில. இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மங்கள் இந்த நாட்டில் வாழும்போது ஒரு சில பேருக்கு வந்து எதுக்குடா நம்ம உலகத்தில் அந்த கடவுள் படைச்சான், எதுக்குடா நம்ம அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், எதுக்குடா நம்ம சம்பாதிக்கணும், அப்படி இப்படிலாம் நிறைய யோசிக்கிறீங்க. ரொம்ப வந்து மன வருத்தத்தில் மன அழுத்தத்தில் அப்படின்னா இந்த நாய்களை உயிர் வாழ முடியல, நீங்கள் வாழலாம். அதனால் தப்பே கிடையாதுங்க. இவனை இந்த மாதிரி வந்து நாய்களும் ஒரு சில வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகிறதும் கேவலமான பிறவி, சரி அந்த மாதிரி அதில் பேசக்கூடாது. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களும் இருக்கும்போது வந்து இப்படி நமக்கு தப்பே கிடையாதுங்க, நம்மளாம் வந்து வாழலாம். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தவறான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கிங்க. இந்த மாதிரி உயிரினங்களே வாழும்போது நம்ம வாழலாம், நம்ம அழகாக வாழலாம், ஜாலியாக வாழலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில மானங்கெட்ட, ரோசங்கெட்ட, சொர்ணக்கெட்ட, வேறு என்னென்ன கெட்டெல்லாம் வச்சுக்கிங்களோ அத்தனை கெட்டையும் இருக்கிற சரி வேணாம், ஒரே நாய்கள்லேயே வருது. ஏன்னு தெரில, அவ்வளோ காண்டாகுதுங்க இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு மாற்றி உட்காந்து பேசுகிறானா. வாயில் சுத்தம் கிடையாது, சோத்துக்கு இப்போல்லாம் வேறு இடத்துக்கு வந்து தின்னுட்டு இருக்கிறானுங்க. இப்படி மாற்றி பேசுகிறதுக்கெல்லாம் வந்து சரி வேணாம், இதுக்கு மேலே வேணாம். சரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஆத்திரம் வருது, சரி அதை கொட்ட முடியல அந்த சேனலில் வந்து. சரி வேணாம், ஏன்னா அவ்வளோ கோவம் வருதுங்க இவனெல்லாம் பார்க்கும்போது. ஒரு வாய் சாப்பாட்டுக்காக இப்படிலாம் ஒரு பொழப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு அவசியம் மாரியே கிடையாதுடா. கொஞ்சமாவது வந்து இந்த மாற்றி பேசுறதை விட்டுட்டு கொள்கையை ஓகே மாறலாம். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் உங்கள் கூட கூட்டணி வரல, அவர் உங்களை ஆதரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசுங்கடா. அதை விட்டுட்டு நீ உங்கள் கூட வராத வரைக்கும், அவர் கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் அவர் ஓட்டுக்காக ஒரு மாதிரி பேச்சு, அதுக்கப்புறம் அப்படி நீ பேசுனதையே அப்படி உள்டாவாக மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நின்னாங்க அப்படின்ட்டு. இப்போ என்னதமாக சொல்லிகிட்டு இருப்பான், அவர் ஒரு இதில் வந்து நின்னாருன்னு சொல்லுங்கள். அவர் அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு. இப்போ படம்லாம் வந்து ஒரு படத்தை தவிர மற்ற எல்லா படமும் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொல்கிறாரு, சோசியல் மெசேஜ். இப்போ சொல்கிறாரு ஒரு படம் நல்லா இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களே மூஞ்சில் காரி துப்பிக்கிங்களா, கண்ணாடி முன்னாடி போய் நீங்களே தூன்னு துப்பி அப்பவும் சொரணம் வராது உங்களுக்கு.